இலங்கை அரசியல் ஒரு பரபரப்பான ஒரு கட்டத்தை அடைந்திருக்கிறது. மிக குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகான ஒரு நிலையில இந்த மாதிரியான ஒரு டெம்பரான ஒரு சூழல் உருவாக்கப்படலன்னு கூட சொல்லலாம். இது எல்லாமே பிள்ளையானினுடைய கைதுக்கு பிறகு ஆசாத் மௌலானா என்ற நபர், பிள்ளையானினுடைய முன்னாள் செக்ரட்டரி, அவர் கொடுத்த வாக்குமூலம், அதுக்கப்புறமா இலங்கை வரலாற்றினுடைய ஹை ப்ரொஃபைல் அரஸ்டாக சொல்லக்கூடிய முன்னாள் மிலிட்டரி இன்டெலிஜென்ட் சீஃப் சுரேஷ் சலையினுடைய கைதுக்கு பிறகு அப்படியே நகர்ந்து வந்தது. இப்போ ஒரு பரபரப்பான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கு. அதை பத்தி தான் இந்த முழுமையான வீடியோல பார்க்க போறோம். சுரேஷ் சலை கைது செய்யப்பட்ட பிறகு இந்த தென்னிலங்கையில ஒரு மக்கு இனவாதி ஒருத்தர் இருக்கான். அதாவது இனவாதிகள்ல தெளிவான இனவாதிகள், அறிவார்ந்த இனவாதிகள் இருந்தாலும் பரவாயில்ல, மக்கு இனவாதிகள்னு கொஞ்சம் இருப்பாங்க இல்லையா, அப்படி ஒருத்தர் தான் உதயகம்மன் பிள்ளை. இந்த உதயகம்மன் பிள்ளை முன்னாள் அமைச்சராக கூட இருந்தவர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சுரேஷ் சலை கைது செய்யப்பட்டது பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் சுரேஷ் சலை கைது செய்யப்பட்ட அடுத்த நிமிஷமே இவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துல போய் அவரை பார்த்துட்டு வந்ததும் ஊடகங்களுக்கு ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு. பிள்ளையான் கைது செய்யப்பட்டு விட்டார். சுரேஷ் சலையிடம் நான் இப்போது சொன்னேன், சுரேஷ், இப்போ நீங்க கைது செய்யப்படுகிறீர்கள் என்றால் இனி அடுத்து அது என்னை நோக்கி நீளும். நான் கைது செய்யப்படலாம். நான் கைது செய்யப்பட்டால் அடுத்து இது கோட்டாபய ராஜபக்சேவிடம் நகரும் என்ற ஒரு பேட்டியை கொடுக்கிறாரு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வெளியில் வைத்து. இப்ப ஆடு எதுக்கு தானே தலையை கொடுத்து அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்டேட்மெண்ட் பரவலாக பார்க்கப்பட்டது. ஆனா பாரதூரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. சுரேஷ் சலை ஏற்கனவே பிள்ளையானை தேசிய வீரர் என்றும், பிள்ளையானை கைது செய்தது புலம்பெயர் தமிழர்களினுடைய ஒரு நிகழ்ச்சி நிரல் அவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்குனும், சுரேஷ் சலை கைது செய்யப்பட்டதும் அதுக்காக அப்படிதாங்கிற ஒரு நரேட்டிவ் அவங்க எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் உதயகம்மன் பிள்ளை இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்றாரு. இது சொல்லி முடிஞ்சு சுரேஷ் சலை கைது செய்யப்பட்ட பிறகு ஒரு அறிவிக்கப்படாத ஒரு பதட்டம் தென்னிலங்கை சிங்கள இனவாதிகள் மத்தியில அல்லது கடந்த ஆட்சியாளர்கள் மத்தியில, மிக குறிப்பா ராஜபக்சே கிளான் அவர்களுடைய சம்பந்தப்பட்டவர்களிடம் ஒரு பரபரப்பு இயல்பாக தொற்றிக்கொள்ள தொடங்குகிறது. சுரேஷ் சலை கைதுக்கு பிறகு அரசாங்கம் இதுவரை யாருக்கும் இருக்காத அளவு ஒரு பாதுகாப்பை சுரேஷ் சலைக்கு கொடுக்கிறது. நீதிமன்றத்துக்கு கொண்டு வரும் போதும் அவருடைய குற்றவாளி கூண்டுல நிறுத்துற வரைக்குமே அதிரடிப்படை பாதுகாப்பு கொடுக்கிற அளவுக்கு சுரேஷ் சலை பாதுகாக்கப்படுகிறார். இவ இன்னைக்கு என்ன பரபரப்புன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆசாத் மௌலானா ஏற்கனவே பிரான்ஸ்ல வச்சு இலங்கை அதிகாரிகளிடம் ஒரு குற்ற ஒப்புதலை கொடுக்கிறார். சுரேஷ் சலை, பிள்ளையான் மற்றும் நான், அதாவது ஆசாத் மௌலானா போன்றவர்கள் பல முறை ஒன்றாக இருந்தது. ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்தோடு இவங்களுடைய நேரடி தொடர்பு என்ன, அவங்களுக்கு அரச புலனாய்வு பிரிவு எந்த மாதிரியான பணத்தை அனுப்பியது, என்ன, இந்த தொடர்பு எல்லாத்தையுமே வெளிப்படுத்தி நான் இது எல்லாத்தையுமே இலங்கையில வாக்குமூலமாக கொடுக்கறதுக்கு தயார், நீதிமன்றத்துக்கு வர தயார்னு சொல்லப்பட்ட பிறகுதான் இந்த அன்யூஷுவல் பதட்டம் பற்றி கொள்ள தொடங்குது. அவசரமாக இந்த நான் சொன்ன உதயகம்மன் பிள்ளை ஒரு புத்தகம் வெளியிடுறாரு. அதாவது ஈஸ்டர் தாக்குதலினுடைய சூத்திரதாரி யார் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதி அவசரமா இலங்கையினுடைய முன்னாள் தலைவர்கள் அத்தனை பேரையும் அழைத்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு இந்த புக்கை ரிலீஸ் பண்றாரு. அந்த புக்கை ரிலீஸ் பண்ணதுடைய அடிப்படை விஷயமே இந்த ஈஸ்டர் தாக்குதலினுடைய சூத்திரதாரி அப்படிங்கிறவர் அரசு விசாரணை செய்து கொண்டிருக்கும் போதே, நீதிமன்றத்தில் இந்த கேஸ் ஆக்டிவாக இருக்கும் போதே, இதுக்கு பின்னாடி ஒரு சூப்பர் பிரைன் இருக்கிறது, ஒரு ஹிடன் ஃபேக்டர் இருக்கிறது என்று சொல்லப்படும் போதே மக்கள் கிட்ட இல்ல இந்த 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 ஒரு ஈஸ்டர் தாக்குதல் நடந்து முடிந்து விட்டது, அதனுடைய சூத்திரதாரி இறந்து விட்டார், வெளியே தெரிகின்ற சஹரான் ஹாசிம் தான் அதனுடைய குற்றவாளி அப்படிங்கிறத மக்கள் மயப்படுத்துறதுக்காகவே எழுதப்பட்ட புத்தகம் தான் இது. அதுல அவர் முற்றுப்புள்ளி வைக்க பார்க்கிறாரு மக்களிடம். சஹரான் ஹாசிமினால் இது நடத்தப்பட்டது, ISIS-இனால் இது நடத்தப்பட்டது, அது அங்கேயே முடிந்து விட்டது. ஆனா இங்க இன்னமும் விசாரணை நடக்குது, அடுத்த கைதுகள் நடக்குது, முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வலிமையான ஹை ப்ரொஃபைல் அரெஸ்டுகள் நடக்குது, அதிர்ச்சிகரமான செய்திகள் நீதிமன்றத்துல முன்வைக்கப்படுது, சாட்சிகள் கொண்டு வரப்படுது. இதோடைய எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது இங்க இவர் முடிச்சு வைக்க பார்க்கிறார். இதோட உக்கிரமான ஒரு நிலவரம் என்னன்னா, ஒரு சில நாட்களுக்கு முதல் முன்னாள் இலங்கை ஜனாதிபதி மற்றும் முன்னாள் இலங்கையினுடைய பாதுகாப்பு செயலாளர்
கோட்டபாய ராஜபக்சே வெளிநாட்டுக்கு செல்வதற்கான தடை விதிக்கப்பட்டிருக்கு. திடீரென்று கோட்டபாய ராஜபக்சேக்கு பயணத்தடை விதிக்கப்பட்ட உடனே இந்த பதட்டம் பற்றி கொள்ள தொடங்கிவிட்டது. அதோடு நேற்றைய தினம் ஒரு ரகசிய வாக்குமூலமும் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பெரும்பாலும் கோட்டபாய ராஜபக்சே கைதாவாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழத் தொடங்கின உடனே இப்போ செய்தி வருது, சலே கைதாகி இருக்கக்கூடிய சுரேஷ் சலே இப்போ 2 நாட்களாக தொடர் உண்ணாவிரதத்தில் இருக்காரு. இப்போ இலங்கை மொத்தமும் சிங்கள ஊடகங்கள் பெரிய அளவு பரபரப்பில் இருக்கு. சுரேஷ் சலேயுடைய உயிருக்கு ஆபத்து வருமானு சொல்லி, அதாவது முன்னாள் அரசியல் முக்கியஸ்தர்கள் எல்லாம் இப்போ பரபரப்பாகி இப்போ இந்த காணொலி வெளியாகின ஒரு 2-3 மணித்தியாலங்கள்ல கொழும்புல சத்தியாகிரகங்கள் நடத்துகிற அளவுக்கு விமல் வீரவங்ச, சரத் வீரசேகர போன்றவர்கள், உதயகம்மன் பிள்ளை போன்றவர்கள் எல்லாம் சத்தியாகிரகம் நடத்தும் அளவுக்கு போயிருக்கிறாங்க. பெரிய அளவு ஒரு நெரேட்டிவ் சோஷியல் நெட்வொர்க்ல செட் பண்ணப்படுது. சுரேஷ் சலே ஒரு அப்பாவி, சுரேஷ் சலே ஒரு தேசிய இராணுவ வீரர், ஒரு தேசிய தலைவர், இலங்கையினுடைய 30 ஆண்டு கால யுத்தத்தை முடித்து வைப்பதற்காக பெரிய அளவு பங்களிப்பு செய்த முதல் மனிதர் அப்படிங்கிற மாதிரி அவரை இலங்கை அரசு, இப்போதைய அனுர அரசு கொடுமைப்படுத்துகிறது. அதனால அவர் இப்போ உணவு இல்லாமல் இருக்காரு, எந்த நேரத்திலும் அவருடைய உயிர் போகலாம். இந்த மாதிரி பலதரப்பட்ட நரேட்டிவ்ஸ் செட் பண்ணப்பட்டு இருக்கு. இதுதான் இப்போதைய இலங்கையினுடைய இன்றைய கொதிநிலை. இங்க இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமும் உருவாகி இருக்கு. சுரேஷ்ல சில விஷயங்களை முன்வச்சு உண்ணாவிரதம் இருக்காரு. இதுல என்ன சுவாரஸ்யம்னா, பிடிஏ ப்ரெவென்ஷியல் டெரரிசம் ஆக்ட் எனப்படுகின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் உண்ணாவிரதம் இருக்காரு. இத்தனை ஆண்டு காலமா ஏதாவது ஒரு அரசு பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோங்கிற வார்த்தையை முன்வச்சாலே அது மஹிந்த ராஜபக்சே தலைமையிலான அல்லது ராஜபக்சே தலைமையிலான அல்லது கடும் போக்கு இனவாதிகளாக இருக்கக்கூடியவங்க பெரிய அளவு எதிர்ப்பு வெளியிடுவாங்க. காரணம் என்னன்னா, பிடிஏ எனப்படுவது தமிழ் மக்களுக்கு எதிராகத்தான் எல்லா காலத்திலையும் கடுமையாக வேலை செஞ்சிருக்கு. அது உண்மையில தமிழ் மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது அல்ல. 1979 அரசுக்கு எதிராக கலகம் விளைவிக்கக்கூடிய, புரட்சி செய்யக்கூடிய யாரா இருந்தாலும், எந்த மதம் மொழி சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்களை ஒடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. அதான் அதனுடைய கள்ளம். அது உலக மக்களால் உலக நிறுவனங்களால் அது எதிர்க்கப்படுறதுக்கான காரணமும் அதுதான். ஆனா அதுல பெரிய அளவு பலியாகினது தமிழ் சமூகம். காரணம் 30 ஆண்டு கால போர் இருந்தது. ஆஃப்டர் வார் 2009க்கு பிறகும் கூட இந்த பிடிஏவை நீக்க போறோம் ஒவ்வொருத்தரும், ஏன்னா சர்வதேச அழுத்தம் கூட சொல்லும் போதும் ஒவ்வொரு முறையும் கொதிப்பானுங்க. இப்ப கொதிச்ச அந்த தரப்பு அவ்வளவு ஏன், ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு கூட அனுர அரசு பிடிஏவை நீக்கும்னு சொல்லிதான் வந்தது ஆட்சிக்கு, ஏன் நீக்கலங்கிற கேள்வி வரும்போது அதை நீக்க போறாங்கன்னு இதே உதயகம்மன் பிள்ளை போன்றவர்கள் இந்த வட்டாரம் தென்னிலங்கையில இந்த பிடிஏவை நீக்க போறாங்க, இது புலிகளுக்கு சார்பானதுன்னு சொல்லிட்டு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணது. இப்ப அதே கூட்டம் பிடிஏவை நீக்க சொல்லுது. எப்படி? கிளிநொச்சியில சங்கீர்த்தன் ராப் கலைஞர் கைது செய்யப்பட்டதை நாமல் ராஜபக்சே சொல்றாரு, பிடிஏ இருக்கிறதுனாலதான் இது நடந்தது, பிடிஏவை நீக்குங்க. சுரேஷ் சலே ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு பிடிஏவை நீக்குங்கன்னு சொல்றாரு. இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். இந்த பிடிஏ அதை மையப்படுத்தி இந்த நேரத்துல ஒரு பெரிய ஒரு நரேட்டிவ் ஏன் செட் பண்ணப்படுதுன்னா, நாளை மறுதினம் அல்லது மிக விரைவில் சில பெரிய கைதுகள், ஹை ப்ரொஃபைல் அரஸ்டுகள் நடக்கலாம். அது ஒருவேளை தங்களுக்கு எதிராகவே திரும்பிடுமோங்கிறப்போ பிடிஏவை நீக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை இவங்க கொண்டு போக முயற்சி பண்றாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று தெரிந்துதான் ஏற்கனவே மீடியாவை திசை திருப்புறதுக்காக சங்கீர்த்தன் அப்படிங்கிற ஒரு அப்பாவி ராப் சிங்கரை கிளிநொச்சியில பிடிஏல கைது செய்தார்களா அப்படிங்கிற கேள்வியும் எங்களுக்கு வருது. எப்படியோ இலங்கை அரசியலினுடைய கொதிநிலை இன்றிலிருந்து ஏற்கனவே சுரேஷ் சலே வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்காரு. அவர் வெளியே வந்தாலும் சிக்கல், உள்ள இருந்தாலும் சிக்கல்ங்கிற மாதிரியான செய்திகள் வருது. எப்படியோ இனி வரும் நாட்கள் இலங்கை அரசியல்ல மிக கொதிநிலையை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பதிவு பண்ணுங்க.